ஈஸியா தாங்க. செம்ம ஈஸியா இருந்துச்சா? செம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது. ஈஸியா 40 எடுத்துடலாம். 40 எடுத்துடலாம். பேப்பர் கொஞ்சம் டஃப் தான். மத்த சப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ட்ரையான பேப்பர். பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. லாஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ண சென்டம் அக்கவுண்டன்ஸ்ல. ஓகே. இதுலயும் வரும்னு நினைச்சு படிச்சோம். 1 மார்க் வந்து டஃப்பா இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா போட்டேன். எல்லாமே கரெக்டா போட்டீங்களா? ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாயிடுச்சு. சரி விடு பாத்துக்கலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் கிட்ட வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம ரிவ்யூ கேட்போம், எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாங்க போகலாம். உங்களோட சன் ஆர் டாட்டர் வந்து இங்கே படிக்கிறாங்களா? இல்ல, இங்க எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ரைட், ஓகே. எப்படி படிச்சாங்க? லைக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அவங்க படிக்கும்பொழுது? லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, படிக்கிறத எப்பவும் படிக்கிறதா படிக்கிறேன். நார்மலா படிக்கிறதா படிக்கிறேன். நார்மலா படிக்கிற மாதிரி தான் படிச்சாங்க. கஷ்டம் பயப்படும் அதெல்லாம் பயம்லாம் எதுவுமே இல்ல. ஜாலியா தான். ஜாலியா, அதெல்லாம் ஜாலியா. ப்ரிப்பரேஷன் டைம்லாம் எப்படி கரெக்டா? அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லா பண்ணிட்டு தான். உங்களுக்கு நல்லா ஹோப் இருக்கா? இருக்கு. நல்லா பண்ணுவோம். நல்லா பண்ணுவேன், நம்பிக்கை இருக்கு. சரி. எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? ஈஸியா தாங்க. செம்ம ஈஸியா இருந்துச்சா? செம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது. ஈஸியா 40 எடுத்துடலாம். 40 எடுத்துடலாம். क्वेश्चन பேப்பர் பார்த்தோனே எல்லாமே தெரிஞ்சா இல்ல? எல்லாமே தெரிஞ்சு. 1 மார்க் எல்லாமே தெரிஞ்சு. உங்களுக்கு? அதுதான் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்க படிச்சது எல்லாமே வந்திருந்ததா? படிச்சது வந்துச்சு. கெமிஸ்ட்ரி தானே அட்டெண்ட் பண்ணீங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஓகே, ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. லைக் நீங்க படிச்சது எல்லாமே வந்திருந்ததா? படிச்சது வந்துச்சு. லைக் இந்த போர்ஷன் மட்டும் டஃபா இருந்தது அந்த மாதிரி எதுனாது? லைக் 5 மார்க் 10 மார்க் அந்த மாதிரி இது மட்டும் எனக்கு டஃபா தெரிஞ்சது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? லாஸ்ட் क्वेश्चन வந்து அதுல 5 மார்க் மட்டும் ஆர்கானிக்ல கேட்டாங்க. ஆர்கானிக்ல கேட்டாங்க. ஒரு ஆப்ஷன் அது வந்து டஃபா தெரிஞ்சது. மத்தபடி 1 மார்க் அந்த மாதிரி எதுவும் ட்விஸ்ட் எல்லாம் இல்லையா? थैंक यू. 3 மார்க் மட்டும் பிடிக்கலையா क्वेश्चन பேப்பர்? 5 மார்க்ல அட்டெண்ட் பண்ணிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. மத்தபடி எதுவும் இல்ல. 3 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ஒருவேளை நீங்க படிச்சிட்டு போனது இது கேட்டது வேற அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேட்டது மட்டும் 3 மார்க் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. மத்தபடி எல்லாத்தையும் எழுதிட்டேன். மத்தபடி எல்லாமே எழுதிட்டேன். சோ ஓரளவுக்கு நல்லா டீசன்ட்டான மார்க் எடுத்துறலாம். டீசன்ட்டான மார்க் வரும். 70க்கு ஒரு 50 பிளஸ் வரும். ட்விஸ்டட் क्वेश्चंस அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? அப்படி தெரியல. படிச்சிருந்தா ஈஸி தான். ஆனா 3 மார்க் எனக்கு டஃபா இருந்துச்சு. சோ இன்னைக்கு பேப்பர் எப்படி இருந்தது? நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. லைக் இந்த செக்மெண்ட்ல மட்டும் எனக்கு டஃபா இருந்தது அந்த மாதிரி. 2 மார்க் மட்டும் தியரி படிக்கல. ஓகே. அதனால அது மட்டும் நான் வந்து மத்த எல்லாமே எழுதியாச்சு. லைக் நீங்க எதிர்பார்த்த क्वेश्चंस அந்த மாதிரி எல்லாமே வந்திருந்ததா? வந்துருந்துச்சு. 5 மார்க். நீங்க என்ன டஃபா ஃபீல் பண்ணீங்க? நான் 3 மார்க் மட்டும் டஃபா கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். 3 மார்க் மட்டும். லைக் டீடைல் क्वेश्चंसலாம் கரெக்ட்டா இருந்துச்சு. டீடைல் क्वेश्चन கரெக்ட்டா ஈஸியா இருந்தது. ஈஸியா தான். டைம்க்கு முடிக்க முடிஞ்சா? இல்ல, கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் போச்சு. ஓகே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஈஸியா தான் ஃபீல் பண்ணேன். ஈஸியா தான் ஃபீல் பண்ணீங்களா? லைக் நீங்க நினைச்ச மாதிரி இருந்ததா क्वेश्चंस? எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस எல்லாமே வந்துச்சு. சூப்பர். லைக் 1 மார்க் லைக் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத மாதிரி தான் வந்திருக்கு அப்படிதானா? 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்ததா? ட்விஸ்டடா இருந்துச்சு. மத்த क्वेश्चंस எல்லாமே மத்தபடி என்ன கம்பல்சரி क्वेश्चंसலாம் என்ன ட்விஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். थैंक यू. பேப்பர் வந்து ஆக்சுவலா இங்க கம்பல்சரி क्वेश्चन வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். நாங்க ஆக்சுவலா கஷ்டமான கம்பல்சரி क्वेश्चन எதிர்பார்த்தோம். ஆக்சுவலா கொஞ்சம் காமர்ஸ் எக்ஸாம் கஷ்டப்படுத்தினதுக்கு இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. லைக் நீங்க எதிர்பார்த்த மாதிரி क्वेश्चंस இருந்ததா? இப்போ நாங்க வந்து கம்பல்சரி क्वेश्चनனா ஜெனரலி புக் பேக்ல இல்லாத क्वेश्चन இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन இருக்கும். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாம புக் பேக்ல இருந்தே கேட்டிருந்தாங்க. புக் பேக்ல இருந்தே கேட்டிருந்தாங்க. லைக் ட்விஸ்டட் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் क्वेश्चंस தான் இது. டைம்க்கு முடிக்க முடிஞ்சதா? ஆக்சுவலா எங்களால half an hour முன்னாடியே முடிக்க முடிஞ்சது. ஓகே. லைக் எதனா 1-2 क्वेश्चंस ரொம்ப யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி? அப்படி இல்ல. சில क्वेश्चंस வந்து புக்ல இல்லாத क्वेश्चंस கொடுத்திருந்தாங்க. பட் யோசிக்க வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. ஓகே. थैंक यू. எப்படி இருந்தது क्वेश्चन? பேப்பர் கொஞ்சம் டஃப் தான். லைக் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையா? 3 மார்க் மட்டும். மத்தபடி 5 மார்க் 1 மார்க் அதெல்லாம் ஈஸியா தான் இருந்தது. என்னப்பா இந்த மாதிரி क्वेश्चनே எங்களுக்கு இந்த என்டையர் அகாடமிலயும் கேட்டதே கிடையாது, நீங்க இந்த தடவை கேட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததா? ஓகே. அதாவது நீங்க யூகிக்க முடியாத மாதிரி. அப்சர்ப்ஷன் ஐஸ் ஓட்ட அந்த क्वेश्चन. ஓகே. அந்த மாதிரி. மத்தபடி டீடைல்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடிஞ்சதா? அது ஈஸியா தான் இருந்துச்சு. லைக் உங்களால இவ்வளவு மார்க் கிட்ட எடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரினா எவ்வளவு? ஒரு அப்ராக்சிமேட்டா 85. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
நார்மலா எழுதிருக்கீங்க. நீங்க நார்மலா தான் எழுதிருக்கேன். நார்மலா 3 மார்க் மட்டும் கொஞ்சம் புக்கிங் சைட் இருந்தாங்க. மத்த சப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? கொஞ்சம் ட்ரையான பேப்பர் தான். ட்ரையான பேப்பர். ஓகே. லைக் நீங்க படிச்ச கொஸ்டினுக்கும் கொஸ்டின் பேப்பர்ல உள்ள கொஸ்டினுக்கும் வேரியேஷன்ஸ் இருந்ததா? ஆமா, நிறையவே 3 மார்க்ஸ்ல மட்டும் தான். மத்தபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டாங்க. 3 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் புக்கிங் சைட் क्वेश्चंस நிறைய இருக்கு. புக் இன்சைட் क्वेश्चंस. थैंक यू. சொல்லுங்க. பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. லாஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ண சென்டம் அக்கவுண்டன்சில. ஓகே. இந்த தடவையும் வரும்னு நினைச்சு படிச்சோம். 1 மார்க் வந்து டஃபா இருந்துச்சு ஒண்ணே. அப்புறம் வந்து மார்னிங் ரிவைஸ் பண்ண வச்சு படிச்சதுல 1 மார்க்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ண மேம் கிட்ட. மேம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க வந்து டே 1ல இருந்தே வந்து எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும் மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால மேம்க்கும் என் டியூஷன் டீச்சருக்கும் வந்து நான் தேங்க் பண்றேன். அவங்க நேம்? டியூஷன் டீச்சர் நேம் வந்து வினோத். அவர் வந்து MMDAல வந்து இருக்காங்க. இன்கேஸ் இது வந்து எங்கேயாச்சும் சோஷியல் மீடியால வந்தா அவர்கிட்ட நான் காமிக்கணும். என் சென்டம் வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணணும். சென்டம் எடுத்துருவீங்க? எடுத்துருவேன். ஓகே. லைக் நீங்க வந்து என்டையர் யாருமே வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ரைட்? லைக் எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க ஸ்ட்ரகிள் ஆகல? क्वेश्चंस எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. கம்பல்சரி கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஈஸியா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருந்துச்சு क्वेश्चंस. எதுமே வந்து ட்விஸ்டட் அந்த மாதிரி எதுவும் இல்ல. 1 மார்க் மட்டும் 2 1 மார்க் வந்து புக்கிங் வந்துச்சு. அதுவும் வந்து தெரிஞ்சதா இருந்துச்சு. ஓகே. சோ கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் சென்டம். ஐ விஷ் யூ கெட் ஆல் திஸ். थैंक यू. ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே கரெக்ட்டா போட்டேன். எல்லாமே கரெக்ட்டா போட்டீங்களா? ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாயிடுச்சு. சரி விடு பாத்துக்கலாம். பட் மத்த எல்லாமே கரெக்ட்டா போட்டீங்க. கரெக்ட்டா மேம்? மத்த எல்லாமே ஈஸியா இருந்துச்சா? எழுதும்போது ஜாலியா எழுதுனீங்களா? ஜாலியா எழுதுனேன். டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசி 4 5 மார்க் ஸ்லோவா போட்டேன். ஸ்லோவா போட்டீங்களா? கடைசி 4 5 மார்க் வந்து 45 மினிட்ஸ்ல போட்டேன். முடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன் எல்லாமே. சூப்பர். அந்த 1 மார்க் மட்டும் போனனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே எழுதிட்டே போன, ஜாலியா எழுதுனனால டைம் போனது தெரியலல. ஓகே. மத்தபடி 1 மார்க் மட்டும் மிஸ்டேக் விட்டீங்க. வேற என்ன ட்விஸ்டட் क्वेश्चन அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? அது வந்து அதுதான் 1 மார்க். அது மட்டும் தான் தப்பு. சூஸ் தி இன்கரெக்ட் பாரு அந்த क्वेश्चन வரும். 9th क्वेश्चन. ஓகே. அது மட்டும் தான் தப்பு. வேற எதுவும் இல்ல. சோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? எவ்வளவு வரும் அப்ராக்ஸிமேட்டா? இவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க ஒரு அசம்ப்ஷன் வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி 95 to 96. சூப்பர்மா. கங்க்ராட்ஸ். இன்னைக்கு நீங்க என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கேவலமா இருந்துச்சு. நிஜமாலே கேவலமா இருந்துச்சா? அக்கா படிக்கலக்கா. இல்ல டீசன்ட்டா இருந்துச்சு. டீசன்ட்டா இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி லைக் கஷ்டமா ஃபீல் பண்ணீங்களா என்ன? ஏன்னா இம்பார்ட்டன்ட் அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க டாப்பர் கண்டிப்பா சென்டம் வந்துரும். சரி. ஈஸியா தான் இருந்துச்சா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி क्वेश्चंस எல்லாம் இருந்ததா? அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல. அது எப்பயும் உள்ளது தானே. நம்ம ஒண்ணு படிச்சுட்டு போவோம், அது ஒண்ணு வரும். அப்புறம் எக்ஸாம்ல என்ன பண்ணீங்க? எக்ஸாம்ல எழுதுனீங்க? மானே தேனே பொன்மானையா? ஜாலியா எழுதுனேன். இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. நல்லா எழுதுனேன். 50+ வந்துரும். 50+ வந்துரும். சம கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? எவ்வளவு மார்க் வரும்? அவங்க 60+ 90+ 70 தானடி. ஓகே 90+ 90+. அதுமா ஈஸியா தான் இருந்துச்சு. இவரா அப்படி சொல்றாங்க. இல்ல ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வராதனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் லெட்டர் எழுதுனேன். லாஸ்ட் மீட்டரே எழுது. சூப்பர்ங்க. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. இன்னைக்கு நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? நீங்களும் கெமிஸ்ட்ரி தானா? ட்வின்ஸா? ஓகே. நான் தங்கச்சின்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. நீங்க லைக் நீங்க நினைச்ச மாதிரி क्वेश्चंस எல்லாம் இருந்ததா? ஏன் பயந்து பேசுறீங்க? அவங்க அப்படி சொல்றீங்க. நீங்க என்னைய பத்தி பேசுறீங்க. 90+ வந்துரும். லைக் நீங்க என்ன क्वेश्चंस என்னடா இது நம்ம படிச்சதே கிடையாது இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க அந்த மாதிரி என்ன क्वेश्चन? படிச்சதே கொஞ்சம் தான் அது வந்ததே அதிசயம். நீங்க படிச்சதே வந்திருந்ததா? ஓ அவங்க படிச்சதே வந்து 90+ எடுத்திருக்காங்கன்னா பரவாயில்ல. எனக்கு பயாலஜி ஸ்டூடண்ட் 2 நாள் தான் லீவு. அதனால வந்து பேப்பர் ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் தான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி வாங்க பாத்து. ஸோ எஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொன்ன ஒரு காமன் பாயிண்ட் 3 மார்க் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேப்பர் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கு அப்படின்ற மாதிரியான கமெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஸ்பெஷலாக இந்த மாதிரி பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, எங்களையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நாங்களும் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம். தேங்க்யூ.